சார், ஆன்மீகம் அப்படின்னா என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரு தன்மையை பற்றிய தகவல் அல்லது ஒன்றை பின்தொடர்வது, அவ்வளவுதான். ஆன்மா பற்றிய தகவல். இப்போ இதுக்கு மேல நம்மளுக்கு மேல சக்தி இருக்குது. அதான் கோயில்கள், சிவன் கோயில்களில் போனீங்கன்னா பராசக்தி. அப்போ இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க மறுபடியும் பிறக்குறீங்கன்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறாங்க. அல்லது இந்தியாவுக்குள்ள கூடிய மதங்கள் நம்புது நம்ம இங்க பிறக்கிறதுக்கு ஏதோ ஒரு முக்கிய காரணம் ஒண்ணுங்க இருக்கு. அந்த காரணம் தான் நம்மளை மறுபடியும் பிறக்க வைக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கான காரணங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கு, நம்மளுக்கு வெளியும் இருக்கு. தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. இன்றைய நேர்காணல நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. நேரில் சார், ஆன்மீகம் அப்படின்னா என்ன சார் நினைக்கிறீங்க? ஈகம் அப்படின்னா ஒரு ஆலஜின்றது இயல். ஒரு தன்மையை பற்றிய தகவல் அல்லது ஒன்றை பின்தொடர்வது, அவ்வளவுதான். ஆன்மா பற்றிய தகவல். ஓகேங்களா? ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறாங்க. ரிச்சுவல் அப்படிங்கிறது சடங்கு. அது தொடர்பான நம்மளுக்கு 1000 குழப்பம் இருக்கும். இப்போ நான் ஏன் பிறந்தேன்ற குழப்பம் எனக்கு நிறைய நாள் இருக்குது. உங்களுக்கு இருக்கலாம், இல்லைனா இல்லாமல் கூட இருக்கலாம். பிரச்சனை வரும்போது கேள்விகள் வரலாம், அல்லது தேவைகள் வரும்போது நீடு வரலாம். இது போல் நம்ம ஏன் பிறந்தோம், இங்கே நம்ம பிறந்ததுக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கிறது மாதிரி தெரியுது, புரியுது. இப்போ இப்போ நீங்கள் ஒரு கார் வச்சுக்கிறீங்க, அது என்ன மைலேஜ்னு எங்கே செக் பண்ணுவீங்க? ஹைவேஸ்ல. சாதாரண அந்த கார் இன்னும் வாங்கல, ஒரு கார் வாங்கலாம் நீங்க எங்க செக் பண்ணுவீங்க? ரோட்ல, கூகுள்ல போய் செக் பண்ணலாம். இல்லைன்னா கடைக்காரன் போய் கேட்கலாம், அராய் எவ்வளவு கொடுத்துருக்குது, ஸ்டாண்டர்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஒரு டயத்துல தயாரிச்ச கார்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ண போகுது. ஆனா மனிதர்கள் அப்படி இல்லை, விலங்குகள் அப்படி இல்லை, உயிரினங்கள் அப்படி இல்லை. ஒண்ணு, இந்த உயிரினங்கள் எப்படி உருவாகுது, ஏன் உருவாகுது, ஏன் இந்த இடத்துல நீங்களும் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், உங்க சிந்தனை ஏன் எப்படி இருக்கு, ஏன் சிந்தனை எப்படி ஏன் இருக்குது, உங்க வாழ்க்கை ஏன் எப்படி இருக்குது. எல்லாருமே நல்லாதான் நினைக்கிறோம். யாருமே கஷ்டப்படுறதும் சிலருக்கு விதியாத்தான் இருக்குது, நல்லதா இருக்குதும் விதியாத்தான் இருக்கிறப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு சம்திங் இன்னும் மறைஞ்சிருக்கு. இதுக்கு பின்னால பேக் சைடு கிரியேட்டர்னு ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா? எல்லா மதங்களும் கிரியேட்டர்னு ஒன்று பேசுது. இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்றத பேசுது. அப்போ இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னா உயிர்கள் எப்போ இருந்துச்சு அப்படின்னா, எல்லா மதங்களும் என்ன சொன்னா இது ஆதி காலத்துல இருந்து இருக்குன்னு சொல்லுது. அப்போ ஆதி காலத்துல இருந்து நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்போ ஹிந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மறுபடியும் பிறக்குறீங்கன்னு சொல்லுது. முஸ்லீம் மதம் என்ன சொல்லுன்னா, இப்போ நீங்கள் பிறக்குறீங்க, நீங்கள் செய்கிறத வச்சு அடுத்து உங்களுக்கு மறுமையில் அல்லாஹ் அருளை கொடுப்பான்னு, தீர்ப்பை கொடுப்பான்னு சொல்லுது. இது மாதிரி ஒவ்வொரு மதங்களும் ஒரு சம்திங் நம்மளுடைய பிறப்புக்கு முன்னாலே பின்னாலே ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நடக்குதுன்றதை சொல்கிறப்ப இந்த பிறப்புக்கு பின்னால நம்மளுக்கு புரியலை. நம்ம செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியல, இல்லை நம்ம எங்கேருந்து வந்தோம்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்மளுக்கு முன்னால் இப்போ எனக்கும் என் தம்பிக்கும் என்னோட வாழ்க்கை மாறி இருக்கு. சரி, இப்போ பிறந்த நேரம் தான் மாறுதுன்னா ஒரே ரெட்டை குழந்தைகளுக்கும் வாழ்க்கை மாறி இருக்கு. அப்போ ஏன் தான் இப்படிலாம் நடக்குது? இப்போ இதுக்கு பின்னால ஒரு விதி கட்டமைப்பு இருக்குன்றப்ப இந்த விதி கட்டமைப்பு எப்படி இருக்குன்றத முன்னோர்கள் சொல்றதை பார்க்கும்பொழுது அதில் உண்மைத்தன்மை இருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இது மாதிரி நடக்குது. இது மாதிரி தான் அமைப்புகள் இருக்கு, பிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இது என்னன்னா, இது ஒரு நம்மளுக்கு தெரியாத பல நூறு கேள்விகளை, நம்மளுடைய துன்பங்களுக்கு காரணம் என்ன, இந்த துன்பங்கள் எங்க போய் நிறுத்த போகுது, இதை நோக்கி நம்ம ஏன் நகர்றோம், மனம்ங்கிறது என்ன, உடல்ங்கிறது என்ன, அறிவுங்கிறது என்ன, நம்ம ஏன் படைக்கப்பட்டிருக்கோம், இந்த இடத்துல ஏன் வாழ்றோன்றதுக்கான எல்லா கேள்விகளையும் ஒரு துறை கையில் வச்சுக்கிட்டு இருக்கு. அதை கையில் வச்சிருக்குன்னு சொல்றாங்களே தவிர அதை விவரிச்சு சொல்றாங்க நம்மளுக்கு புரியல. அப்போ நம்மளுக்கு புரியலன்றது இப்போ ஒரு என்ன பண்றேன்னா, நான் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போனோடனே அங்கே என்ன பண்றேன்னா, அந்த மூளை அறுவை சிகிச்சை பற்றிய புத்தகங்களை நான் எடுத்து கடகடன் படிக்கிறேன் உள்ள போயிட்டு. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ், ஒரு உலக அளவுல பெரிய மெடிக்கல் காலேஜினுடைய லைப்ரரிக்குள்ள போயிட்டு நான் பாட்டுக்கு எடுக்கிறேன். 10 ரேக்கில் போகிற மூளை அறுவை சிகிச்சை பற்றி ஒரு புத்தகத்தை எடுத்து கடப்படன்னு படிக்கிறேன். உட்காந்து ஒரு 4 மணி நேரம் படிச்சிடுறேன். இப்போ நான் என்ன ஆவேன் சார்? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரைக்குறையா அதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அதை பற்றி அரைக்குறையாலாம் இல்லை, பேசிக்காக கூட தெரிஞ்சிருக்க மாட்டேன். மூளைன்னு ஒன்று இருக்குது, அதை அறுவை சிகிச்சை பண்ண முடியுன்றது தெரிஞ்சுக்குவேன் இல்லைங்களா? அப்போ நான் புத்தகத்தை படிச்சுட்டதுனாலையோ இல்லாட்டினா நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த டாக்டர் பேசுறத டெய்லி அரை மணி நேரம் என்ன செய்யறேன், கேட்கறது. ஒரு 5 வருஷம் கேட்கறேன். அந்த டாக்டர் காலைல எஞ்சி பேசுறத நான் 5 வருஷம் என்ன செய்யறேன், கேட்கறேன். மூளைன்னா என்ன, அதுல நரம்பு எப்படி போகும், அந்த நரம்பு எப்படி இழுத்து பிடிச்சி தைக்கிறது, இது மாதிரி தைக்கிறதுனா என்னன்னு நினைப்பீங்க? ஸ்டிச்சிங்னா இந்த ஊசி வச்சு தைக்கிறதுன்னு நினைப்பீங்க இல்லைங்களா? ஒரு ஊசி வச்சு தைக்கலாம், வேற மாதிரி கூட என்ன வேணாலும் இருக்கலாம். நம்மளை பொறுத்தளவுக்கு தைக்கிறதுனே நூலை போட்டு இழுக்கணும். இப்போ நரம்பு எவ்வளவு படிச்சிருக்கும், நூல் எவ்வளவு படிச்சிருக்குன்னு தெரியல நம்மளுக்கு.
அப்ப இதெல்லாம் என்ன நடக்குது? அப்ப அந்த மைண்ட் செட்ல அவர் சொல்றத நான் 5 வருஷம் கேட்கிறேன். 5 வருஷம் காலைல அரை மணி நேரம் அவர் சொல்றத தான் அவருடைய வீடியோவை பார்த்தா உருப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதோட சேர்த்து அவருடைய புத்தகங்களையும் படிக்கிறேன். அவர் புத்தகம் இல்லாம ஊர்ல மூளை அறுவை சிகிச்சை நம்பர் புக்லாம் படிக்கிறப்ப நான் என்ன ஆயிருவேன் ஒரு 5 வருஷம் கழிச்சு? ஓரளவுக்கு தெரியும், இன்ஃபர்மேஷன் தெரியும். இன்ஃபர்மேஷன் மூளை இருக்குன்னு தெரியும், அவ்வளவுதான் தெரியும். இன்ஃபர்மேஷன் தான் தெரியும். அந்த மூளை இருக்குன்னு எனக்கு மூளை வந்திருக்கு, அவ்வளவுதானே தவிர வேற. அப்ப இந்த ஆன்மீகம் என்பதும் இது போலதான். அப்ப சாதாரண மூளையை பற்றி அறுவை சிகிச்சை செய்வதற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கிறப்ப உயிரை பற்றி அறுவை சிகிச்சை, இந்த உலகம் எப்படி இயங்குது, ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டது, முன்னால எப்படி இருந்துச்சு, யாருக்குமே தெரியல. இப்ப எல்லா நோய்களுக்கும் மருந்து சொல்றான், எல்லா நோய்களும் எப்படி உருவாகுதுன்னு சொல்றான், எப்படி சாவறோம்னு சொல்ல மாட்டான். செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் டாக்டருக்கும் தெரியல. அப்ப ஒரு கான்சியஸ் போயிருச்சு. அப்ப இந்த உடல் இயங்குவதை நிறுத்தி கொண்டது. அப்ப எதுக்கு இத்தனை நாள் இயங்கிருச்சுன்னு அவனுக்கு தெரியல. அப்ப இந்த உடம்புக்குள்ள ஏதாச்சும் ஹார்ட் பம்ப்ல பிரச்சனை, அந்த லங்ஸ்ல பிரச்சனை, இதுல லங்ஸ்ல பிரச்சனை, அந்த உயிர் ஆற்றல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த ஃபேக்டரியில ஏதோ ஒரு இடத்துல ஒரு வயர் அந்து போச்சுன்னா ஃபேக்டரி நின்றுதுன்றது தெரியுது. அப்ப ஃபேக்டரி நிக்குதுன்னா ஃபேக்டரி எப்படி மறுபடியும் ஓடுன்றது நம்மளுக்கு. அப்ப உயிர் போறதுக்குள்ள அமிக்கி 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 என்ன பண்ணிடுறான். இப்ப நான் ஒரு இடத்துல போனேன், யாரோ ஒருத்தர் ஃபிக்ஸ் வந்து விழுந்துட்டான். ஓகேங்களா, ஃபிக்ஸ் வந்து ரோட்லயே விழுந்துட்டான். எல்லாரும் பயந்துட்டு ஓடிட்டாங்க. நான் என்ன பண்றேன்னா பாக்குறேன், அவனை அப்படியே செத்து போன மாதிரி கிடக்குறான். அப்புறம் என்ன சொல்லலாம், பம்ப் பண்ணுங்கிறாங்க. எனக்கு தெரியல அதை பத்திலாம். நான் 4 தடவை பம்ப் பண்ணி விடுறேன், என்ன பண்றேன், அரை மணி நேரமா அந்த ஷோல்டர்லாம் வலிக்குது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா காத்து விடுறான். அப்ப ஒவ்வொரு உயிரையும் காப்பாத்துறவனுக்கு டாக்டர் காப்பாத்திருப்பாங்க. ஆனா அதுல எங்க இருந்து இந்த உயிர் வந்து போகுது? அப்ப அரை மணி நேரமா அந்த உயிர் என்ன ஆச்சுன்னா உள்ள வந்து ஏதோ ஒரு பம்புல பிரச்சனையே ஏதோ ஒண்ணுல தடையாயிருக்கு. அந்த உயிர் என்ன ஆச்சு? அப்ப போன உயிர் வந்துருச்சுங்கிறாங்களே, அப்ப போயிடுச்சா வந்துருச்சா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு மொத்தத்துக்கும் ஒரு துறை விடை கொடுக்குது. இதை ஆன்மீகம்னு சொல்றோம். அப்ப அதை எப்படி கத்துக்கிறது? மூளை அறுவை சிகிச்சை செய்யறவருடைய காலாசேபத்தை சொற்பொழிவை கேட்டோம்னா என்ன செய்யலாம்? நம்ம ஓரளவுக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்ப ப்ராப்பரா அப்ப ஒரு டாக்டர் படிக்கணும் என்ன செய்யணும்? ஒரு 5 to 6 years படிக்கணும். நீட் எழுதணும், அப்புறம் 5 to 6 years படிக்கணும். அதுக்கப்புறம் மூளைக்கு தனியா ஸ்பெஷலிஸ்ட் படிக்கணும், பிஜி படிக்கணும். படிச்சு ஒரு 10 வருஷம் முதலீடு செஞ்சு, அதுவும் ப்ராப்பரான முதலீடு செஞ்சு அதை நம்ம செய்யலாம். அப்ப ஆன்மீகத்துக்கு போறதுக்கு எவ்வளவு முதலீடு செய்யணும்? அதே மாதிரி செய்யணும்ல. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சும்மா அப்படியே அறகுறையா கோயிலுக்கு போயிட்டு விளக்கேத்திட்டு வந்துடுறோம் இல்லைங்களா? இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு புக்கை வாங்கி, ஓசோ புக்கை வாங்கி 9 புக்கு படிக்கிறோம் இல்லைங்களா? இல்லைன்னா வேற தீர்க்க தரிசனங்களை வாங்கி படிக்கிறோம், உபநிடதங்களை படிக்கிறோம், ஒவ்வொரு மதங்களினுடைய நல்நூல்களை படிக்கிறோம். படிச்சோடனே நம்மளுக்கு என்ன வந்துருது? அப்ப மூளைனா என்னன்றதுக்கான தகவல் தான் அந்த புத்தகமே தவிர மூளை அறுவை சிகிச்சை செய்வதற்கான தகுதி நம்மளுக்கு எப்பயும் கிடையாது. அப்ப ஆன்மீகம் என்பது இப்ப இறை இல்லைன்னு சொல்றாங்க ஒரு குரூப், இறைவனே இல்லை அப்படிங்கிறாங்க. தப்பு இல்லை. இப்ப மூளையே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப நான் புக்கை படிக்கிறேன், ஒரு மனிதனுக்கு மூளை இப்படி இருக்காது, இது ஏதோ கொழுப்பு மாதிரி அவங்க இருக்கு, அதை போய் தப்பா எழுதி வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்? நான் அந்த லைப்ரரிக்கே போறேன், எடுத்து பாக்குறேன், இந்த ஆள் எழுதுனதெல்லாம் பார்த்தா வெள்ளையா இருக்குங்கிற, மூளை ஏதோ கொழுப்பத்தான் எழுதிக்கிறார் இருந்தாலும் சொல்லிட்டு நான் எதுவுமே தெரியாம அறவர அறிவோட பேச முடியாது. அப்படிங்கிறப்ப ஆன்மீகம் என்பது நாம் இங்கு பிறப்பதற்கான ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்லி எல்லா மதங்களும் நம்புது, அல்லது இந்தியாவுக்குள்ள கூடிய மதங்கள் நம்புது. நம்ம இங்க பிறக்கிறதுக்கு ஏதோ ஒரு முக்கிய காரணம் ஒண்ணுங்க இருக்கு. அந்த காரணம் தான் நம்மளை மறுபடியும் பிறக்க வைக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கான காரணங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கு, நம்மளுக்கு வெளியும் இருக்கு. அப்ப ஒரு செல்போன் ஒர்க் ஆகுதுன்னா அந்த செல்போன் ஒர்க் ஆகுறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கு, என்னென்ன தேவை இருக்கு சொல்லுங்க. மொபைல் வேணும், டவர் வேணும். அப்ப நான் சொல்றது நம்ம உடம்புக்குள்ள சிம் கார்டும் வேணும், மொபைலும் வேணும். மொபைல உடம்புன்னு வச்சுக்கிட்டோம், சிம் கார்டு வேணும். சிம் கார்டுல செட்டிங்ஸ் எல்லாமே மாத்தி ப்ராப்பரா இருக்கணும் இல்லைங்களா? நீங்க சிம் கார்டை போட்டுட்டு நீங்க வேற பிராண்டு வேற கம்பெனியினுடைய சிம் கார்டை போட்டு 5Gக்கு பதிலா 2G செலக்ட் பண்ணி LTE செலக்ட் பண்ணி வச்சுட்டு எந்த ஒரு செட்டிங்ஸ் மாத்தி வச்சுன்னா என்ன இருக்கும்? வராது. அப்ப இதுவும் வேணும். ஒருவேளை உங்கள்ட்ட எல்லா செட்டிங்ஸும் ப்ராப்பரா இருக்குது, அவுட் சைடு டவர் வேணும், டவர்ல கரண்ட் இருக்கணும். டவர் இருந்தா கூட கரண்ட் இருந்தா கூட அதை சிக்னலை டெலிகாஸ்ட் பண்றதுக்கு அங்க ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி இந்த நம்மளுடைய உடம்பு இயங்குவதற்கு நம்மளுக்கு உள்ளேயும் சில சிம்ஸ் இருக்குது, வெளியும் டிரான்ஸ்மிட்டர், ரெஸ்பாண்டர் எல்லாமே இருக்குது. அப்ப எல்லாமே இணைஞ்சுதான் நம்ம இயங்குறோம். அப்ப இதுக்கு மேல நம்மளுக்கு மேல சக்தி இருக்குது. அதான் கோயில்களை, சிவன் கோயில்களை போனீங்கன்னா பராசக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தின்னு நிறைய சக்திகள் சிவனை சுத்தி இருக்கும். சிவன் கோயில்களை போய் பாருங்க தெரியும். அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் போய் எழுதி வச்சுட்டு வருவான், பாஸ் ஆகணும் அப்படி நம்பர்ல எழுதி வச்சு. அதெல்லாம் இல்ல. அப்ப என்னன்னா நம்ம இங்க பிறக்கிறதுக்கு, இப்ப நான் பிறக்கணும்னா என்னென்ன வேணும்? அப்பா அம்மாவுக்கு சிந்தனை வரணும்ல, பிறக்க வைக்கின்ற சிந்தனை வரணும். அப்படி பிறந்தாலும் என்னுடைய விதியும் அவங்களுடைய மரபு விதிகளும் ஒத்து வரணும். அப்ப இந்த குடும்பத்துக்குள்ள நான் வந்து பிறக்கணும்னு விதி இருக்கணும். அப்ப இந்த குடும்பத்துக்குள்ள பிறக்கிறதுக்கும் எனக்கு அந்த காரண காரியங்களை இந்த பிரபஞ்சம் என்ன செஞ்சு கொடுக்கணும்? ஏற்படுத்தி எல்லாம் சேர்ந்தாதான். அதனாலதான் சொல்றாங்கன்னா தனு புவன போகம்னு சொல்றாங்க. தனுனா உடம்பு. உடம்பு இங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும்?
என்ன வேணும்னா புரியல. உலகம் இருக்கணும் இல்லையா? வெறும் நான் மட்டும் பிறந்து அந்த இடத்துல மிதந்துக்கிட்டு என்ன வருது? இங்க பூனம்ன்ற பூமி வேணும். சரி, பூமி இருக்குது, நானும் இருக்கிறேன், பூமி இருக்குது, நல்ல மொட்டை வெயில்ல சகாரா பாலைவனத்துக்கு நடுவில் உட்காந்து என்ன ஆக போகுதுங்க? ஒன்னும் ஆகாது. அப்ப பூனம்னு ஒண்ணு, போகம்னு ஒண்ணு வேணும். நான் என்ஜாய் பண்றதுக்கான இங்க என்விரான்மெண்ட் இருக்கணும் இல்லையா? அப்ப எல்லாத்தையும் ஒருத்தர் இங்க படைச்சு விட்டுருக்காருன்றப்ப, இப்ப நான் இந்த இடத்துல இதை பண்ணா என்ஜாய்மெண்ட் வரணும்னு சொல்லி எவனாச்சும் ஒருத்தன் புரிஞ்சிடும். இப்ப நான் வேற ஒண்ணும் இல்லைங்க, நீங்க இது பண்ணா என்ஜாய்மெண்ட் நீங்க ஏதாச்சும் முடிவு பண்ணிருக்கீங்களா? என்ஜாய்மெண்ட்னா என்ன நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறது. அதான் எப்படி புரிஞ்சுறீங்க? நம்மள எப்படி சந்தோஷமா, சமூகம் இப்படி சொல்லி கொடுத்துருக்கு நம்மளுக்கு இல்லைங்களா? அப்ப நான் ஒரு கார்ல போனா என்ஜாய், ஒரு சாப்பாடு சாப்பிட்டா என்ஜாய்ன்றதை வந்து சொசைட்டி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்றதுக்கு நீங்களே கண்டுபிடிச்சுங்கன்னு என்ன கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு தனியா ஒரு ஊர்ல விட்டு நீங்க உங்களை சந்தோஷப்படுத்திக்கலாம், நீங்களா கண்டுபிடிங்கன்னா என்ன செய்வீங்க? சத்தியமா தெரியாது. தெரியாது இல்லையா? அப்ப என்ஜாய்மெண்ட்னா என்னன்னு இருக்கணும். என்ஜாய் பண்றதுக்கான சொசைட்டி, அந்த பொருள்கள் வேணும். அப்ப ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்றது தயாரா இருக்கிறான், ஓகேங்களா? அந்த ஊர்ல பொம்பளே இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் படைக்கணும் இல்லைங்களா? அப்ப எல்லாத்தையும் படைச்சு இந்த இடத்துல ஒரு பெரிய சைக்கிளை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை ஆன்மீகம்ன்ற பேர்ல, அல்லது புரிந்து கொள்வதே ஆன்மீகன்ற பேர்ல, அதை இறை மார்க்கம்ன்ற பேர்ல, மார்க்கங்கள்ன்ற பேர்ல, என்னென்னமோ பேர்கள்ல ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு மனிதர்களும் தேடுறாங்க. காட்டுவாசியும் தேடுறான், ஜெருசலத்துல தேடுறாங்க, ஈரான்ல தேடுறான், ஈராக்ல தேடுறான், இல்லைங்களா? உலகம் ஃபுல்லா தேடுறான், சவுத் ஆப்பிரிக்கால தேடுறான், இந்தியாவில் தேடுறான், ஸ்ரீலங்கால தேடுறான்றப்ப எல்லா மக்களும் நமக்கு மேல ஏதோ ஒன்று பெரிய இயக்கம் இருக்கு, அந்த இயக்கம் நம்மள இயக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்துக்கான மூலக்கரு என்னன்னு யாருக்கும் தெரியல. ஆனா சிலர் மட்டும் என்ன சொல்றான், நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்க முடியுமா? அப்ப நானும் இருக்கோம், நீங்களும் இருக்கிறீங்க, நம்ம 2 பேரும் இன்னும் ஒரு 5 நாள் உட்காந்து பேசுறோம், ஆன்மீகத்தை புரிஞ்சுக்க முடியுமா? புரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாத வச்சு உருட்டி உருட்டி பேசலாமே தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது இதுல. அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தா, நம்ம ப்ராப்பரா முயற்சி செஞ்சோம்னா நம்ம வந்து இறைநிலையை உணரலாம் அப்படின்னா அது எப்படி உணர முடியும்? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இறைநிலையை உணர்ந்தவர் யாராச்சும் ஒருத்தர் பேர் சொல்லுங்க. சும்மா இயேசுன்னு சொல்லுங்களேன், இயேசு இருக்காருல்ல, முகமது நபின்னு சொல்லுங்களேன். இந்த பக்கமா வந்தோம்னா திருமூலர்னு சொல்றாங்க, ஆதிசங்கரர் சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ நம்ம ஊர்ல இவ்வளவு பேர் இருக்காங்களேன்னு சிலர் பேசலாம். அந்த ஊர்ல போய் கேட்டோம்னா நிறைய பேர் இருக்கலாம் இல்லைங்களா? இயேசுனுடைய 12 சீடர்களும் அந்த நிலையை உணர்ந்தவங்க தான் சொல்றாங்க. அப்போ அந்த 12 பேரையும் சேர்த்துக்கலாம். அது மாதிரி நம்ம ஊர்ல புழு நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இப்ப இத்தனை பேர் இருக்காங்க இல்லைங்களா? இவங்கெல்லாம் எங்க இருந்தா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க? பிசி. ஆமா, 2000 வருஷம், 2500 வருஷம், 1500 வருஷம் இருந்தாங்க. வள்ளலார் வந்து 250 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு. ஓசோன்னு ஒருத்தவங்க, ஓசோ, ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் பரவலா பேசப்பட்டாங்க. அவங்க ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. அப்ப நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆன்மீகவாதிகள், ஆன்மீகத்தில் புரிந்து கொண்டவர்கள்ன்றது விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு யூனிக்கான ஆள் கிடையாது. நம்ம என்ன செய்யறோம்னா, இது பற்றி ஏதோ பேசியிருக்கிறாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு சில விழிப்புணர்வுகள் கிடைக்குதுன்ற அடிப்படையில் பேசுறோம். எல்லாத்தையும் நம்ம ஆன்மீகத்தை ஒரு துறையா பிரிச்சு அதை நோக்கி நகர்றோம். ஏன் சார் இப்பெல்லாம் ஆன்மீகத்தை ஒரு வியாபாரமா பண்றாங்க? ஆன்மீகம் இல்லைங்க, எல்லாமே வியாபாரம் தான். எல்லாமே வியாபாரம். நீங்க குடிக்க தண்ணியில வியாபாரம் வச்சுருக்காங்களா இல்லையா? சோறுல வியாபாரம் வச்சுக்கிறாங்க. அதாவது வந்து எல்லாரும் பிழைக்கணும்ல. இப்போ நான் சாமியார் ஆகிட்டேங்க, நான் எப்படி சோறு திங்கிறது? குறி பார்த்து சாப்பிடுவீங்க? இல்லைங்க, குறியில சாமியார் நீங்க குறிப்பா. அப்போ நான் என்ன, நீங்க சாமியார்னோடனே நீங்க அந்த மைண்ட் செட்டுக்கு போறீங்க இல்லையா? அப்போ இப்போ நான் வந்து இதே மாதிரி ஒரு கடவுள் மறுப்பாளர் ஒருத்தர்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணோம். அவர் கடவுள்னே கடவுள் சாமியார்கள், சன்மார்க்கிகள் அல்லது வந்து இறையாளர்கள் அப்படின்னு அந்த ஆள் ஃப்ராடுன்னு சொல்றான். காரணம் என்ன? அவனுடைய கண்ணோட்டத்தில் என்னவா வச்சுக்கிறான், அவங்களாம் ஒரு ஃப்ராடுன்னு தான் வச்சிருக்கான். ஏன்னா அவன் அப்படி ஆளுல பார்த்துருப்பான் பொழுது, அவனுடைய கண்ணோட்டம் அப்படி வேணா இருந்திருக்கலாம் இல்லைங்களா? அப்போ மருத்துவர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன நகை வெட்டி விடுறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இல்லைங்களா? அப்ப அவனை பொறுத்தளவுக்கு அந்த ஆள் தான் மருத்துவத்தை இது வரைக்குமே பார்த்துருக்கான்னு அர்த்தம்ன்ற மாதிரி, ஆன்மீகவாதிகள் குறி சொல்றவங்க கிடையாது. குறி சொல்றவங்க வந்து ஆன்மீகவாதி போல் இருக்கக்கூடியவர்கள். நான் ஒரு தடவை காசிக்கு போயிருந்தேன், சரிங்களா? காசிக்கு போயிட்டு பார்த்தா நிறைய நிர்வாண சாமிகள், அகோரிக்கு நாகா பாபாஸ் இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு வரும்போது தமிழ்ல பேசுற ஒரு அகோரியை பார்த்தோம். அவரு கொஞ்சம் பேசுறது கூச்சப்பட்டு அமைதியாக உட்கார்ந்தாரு. மீதி எல்லாத்தையும் பேசிட்டு வரும்போது சாயந்தரம் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு வேட்டிலாம் கட்டு வர்றாரு. அவரு கேட்டா, என்னையா ஒன்று அங்கெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா, இல்லைங்க வந்தோம் பழகிட்டோம். எதுக்கு இங்க வந்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனைலாம் வந்தோம். அப்ப அப்ப அகோரியை நான் குறை சொல்ல, இந்த அகோரிகள் அங்க இருப்பதுனால, இந்த அகோரிகள்ன்ற போர்வையில சேஃபா இருக்கவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லைங்களா? நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அகோரிக்கான மரியாதை அங்க அதிகம், ஓகேங்களா? இப்போ அகோரியை நம்ம எப்படி மதிப்போம்? கடவுளுக்கு இணையா மதிப்போம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா உதாரணத்துக்கு நான் இல்லை, இப்போ உதாரணத்துக்கு அரவாணிகள் இருக்காங்க இல்லைங்களா? அரவாணிகள் ஆசீர்வாதம் பண்ணா நல்லதுன்னு சமூகம் நம்புது.
இப்ப அரவாணிகள் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அரவாணிகள்லாம் ஒரிஜினல் அரவாணின்னு நினைக்கிறீங்களா? அப்ப அரவாணிகள் எல்லாம் குற்றவாளியா? யார் ஏமாத்துறாங்களோ அவங்க தான் குற்றவாளி. அப்ப ஏமாத்துறவனை திட்டணுமா அரவாணியை திட்டணுமா? ஏமாத்துறவங்க தான். ஃப்ராடுங்களா போல சாமியார் திட்டுறதா நினைச்சிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா, சாமியார் வேஷத்துல கூட டுபாக்கூர்ல திட்டுறீங்க. அப்ப அவனை திட்டுறதா நினைச்சு சாமியார் புறம் திட்டுற மாதிரி இவங்களுடைய கண்ணோட்டம். அப்ப குறி சொல்றவன் எல்லாம் சாமியார் கிடையாது. சாமியார் குறி சொல்ற வேலை எதுக்கு இருக்கு? இப்ப திருக்குறள் படிச்சிருக்கீங்களா? திருக்குறள் எங்கேயாச்சும் குறி சொல்ற வேலை இருக்கா? இல்லையே. அப்ப திருக்குறள் உயர்ந்த ஞானம், உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூல் இல்லைங்களா? நீங்க வேணா வேற எந்த லாங்குவேஜ்லயும் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூல் கிடையாது. எல்லா மதங்கள்லையும் எல்லா மொழிகள்லையும் இப்ப என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இது எங்க மதத்து நூல்னு எல்லா மதம் கிளைம் பண்ணுது. அந்த அளவுக்கு அது பெருமை வாய்ந்த நூல். இப்ப முகமதியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது என்னுடைய மதத்தினுடைய நூல்னு திருக்குறளை சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் பாருங்க தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு, எல்லாம் வெள்ளை கலர் தான் போட்டிருந்தாரு, அவர் கிறிஸ்டினா இருந்து வந்தவர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப எல்லாரும் கிளைம் பண்ற அளவுக்கு அது அறிவுபூர்வமான நூல். அப்ப அவரை நீங்க சாமியார் லிஸ்ட்ல சேர்ப்பீங்களா? என்ன செய்வீங்க? அவர் குறி சொல்றாருன்னு சொல்லுவீங்களா? அப்ப என்னன்னா, நம்மளுடைய கண்ணோட்டத்துல நம்ம டுபாக்கூரா பார்த்துக்கிட்டு எல்லாமே டுபாக்கூர் சொல்லக்கூடாது. அப்ப அந்த அளவுக்கு ஹைலி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அப்ப கொஞ்சம் பேர் இருக்கக்கூடிய துறையை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஒரே ஒரு சயின்டிஸ்ட் தான் இருக்கிறான் உலகத்துல அப்படின்னா அவன் எவ்வளவு உயர்வானவன். அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? கடினமா உழைக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? கடினமா உழைக்கல. கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டா நம்ம ஆன்மீகம் நினைக்கிறோம். ஆன்மீகம் என்பது கோயிலுடன் நிற்பது கிடையாது. அப்ப மதங்கள் கடந்ததுன்னு சொல்றாரு. சன்மார்க்கம் அப்படின்னா, சன்மார்க்கம் வள்ளலார் சொல்றாரு, திருமூலர் சன்மார்க்கம் சொல்றாரு, ஔவையார் சன்மார்க்கம் சொல்றாங்க. சன் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம். இந்த உண்மை எப்படி இருக்குதோ அதை பற்றிய மார்க்கம் தான் சன்மார்க்கம். அதுதான் ஆன்மீகம். அப்ப இங்க மதங்களோ ஆச்சரியங்களோ மொத்தம் 18 வகையான ஆச்சரியங்கள். குலாச்சாரம், கலாச்சாரம், ஆச்சாரம்ங்கிறது கலை ஆச்சாரம் தான். அப்போ 18 வகையான ஆச்சாரங்கள் நம்ம என்ன பண்ணிடணும்? வெளியே வந்துடணும். நம்மளுக்குன்ற எந்த மதமும் கிடையாது, நம்மளுக்குன்ற எந்த உணர்வும் கிடையாது, நம்மளுக்குன்ற எந்த கொள்கையும் கிடையாதுன்ற உண்மைத்தன்மைக்கு வந்ததுக்கு அப்புறமா இறை அப்படிங்கக்கூடிய ஒரு பொதுத்தன்மை இருக்கு. அந்த பொதுத்தன்மை இங்க எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, அதை நம்ம என்னவா புரிஞ்சுக்க முடியும், ஏன் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் அங்க விடை கிடைக்கும். அந்த துறையை தான் நம்ம ஆன்மீகம்னு சொல்றோம். அதுல நானும் படிப்பு வசதியெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கேன். நானும் அனுபவப்பட்டவன் கிடையாது. அப்ப நானும் படிச்சு புரிஞ்சிருக்கேன். அப்ப கோயிலுக்கு போறதுனாலயோ அல்லது சர்ச்சுக்கு போறதுனாலயோ அல்லது மசூதிக்கு போறதுனாலயோ நம்ம மார்க்கங்களில் பெருமை பெற்றவர்களாக இருக்கலாம். மார்க்கம்னா என்னன்னா வழி. இப்ப நான் இங்கிருந்து திண்டுக்கல்ல இருந்து நான் மதுரைக்கு போறேன், சரிங்களா? அப்ப திண்டுக்கல் டு மதுரை மார்க்கம்னு சொல்றோம் இல்லைங்களா? மதுரை மார்க்கம் வழியாக சென்னை மார்க்கம், திருச்சி மார்க்கம் வழியாக மதுரை செல்லும் ரயில் அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப அது மார்க்கம். மார்க்கம்ங்கிறது சென்றடையக்கூடிய இடம் இல்லை, சரிதானே? இப்ப நான் இங்க இருந்து நான் திருச்சி மார்க்கமாக மதுரைக்கு போகிறேன். அப்ப நான் எங்க போறேன்? மதுரை தான். அப்ப மதுரைக்கு போறேன். திருச்சிக்கா போகணும் நானு? திருச்சி என்பது எனது மார்க்கம், இது வழி. அப்ப என்னுடைய வழி என்பது மார்க்கம். அப்ப நான் இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், அது எல்லாமே என்னுடைய மார்க்கம். மார்க்கம் என்பது இறைவனை சென்றடையக்கூடிய வழி. ஆனா மார்க்கம் மட்டுமே இறுதியானது. நிறைய பேர் அதுக்கே தொங்க தேவையில்லை. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடும். அப்ப நான் மார்க்கத்தை என்ன செய்யணும்? இப்போ நான் ஒரு போட்ல போறேங்க, இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு ஒரு போட்ல போறேன். இப்ப நான் என்ன செய்யணும்? போட்டை என்ன செய்யணும்னா புரியல. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? இப்ப நான் இந்த கரையில ஏறுறேன், போட் அந்த பக்கம் போகணும். கரையில போட்டு ஏறிட்டேன், சரிங்களா? வாடகை கொடுத்து போட்டு ஏறிட்டேன். இப்ப அந்த கரைக்கு போன என்ன செய்யணும்? போட்டை இது பண்ணாதான் போக முடியும். போட்டை விட்டுட்டு நான் இறங்கி போகணும் இல்லையா? போட்ல நீங்க போய் அந்த சைடு போகணும். அந்த போயாச்சு, என்ன செய்யணும்? இறங்கி நடந்து போகணும். இறங்கி போகணும். நம்ம போக வேண்டிய இடம் வந்துருச்சுல, என்ன செய்யணும்? போட்டை விட்டுறணும். அப்ப போட்டு போல இந்த மார்க்கங்கள், மதங்கள். அப்ப இறைவனுக்கு நியரஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்கிறது. ஏன்னா மதங்கள்ல ஒழுக்கம் இருக்கு. இந்த ஒழுக்கங்கள் வழியா தான் எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ்னு ஒன்று இருக்கணும்ல, இல்லைங்களா? இப்போ நான் டாக்டரா படிக்கணும், ஒரு ஒழுக்கம் வேணும். அந்த ட்ரெஸ் தான் போடணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் ஒரு என்ஜினியர் ஆகணும்னா இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் படிக்கணும், ஒரு ரூல்ஸ் இருக்கிற மாதிரி இறைவனை அடைவதற்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு போனாதான் அது புரியும். அப்ப இறைவன் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறாருன்னு ஒருத்தர் கேட்டாரு. இறைவன் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கறான்னு எனக்கும் தெரியல. ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு இந்த ஒழுக்கம் வேணும்ல, இல்லைன்னா நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்துக்கு போயிட்டு அங்க போய் நின்னதுக்கு அப்புறம் மார்க்கங்கள் இல்லை. அப்ப ஆன்மீகம் என்பது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்து மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்தவ மதம் நினைக்கிறாங்க. மதங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இல்லை. ஆன்மீகம் என்பது இறைவனை நோக்கிய பாதை. அதுல நீங்க ஒரு மார்க்கத்துல ஏறிக்கீங்கன்னா நம்ம ஒரு குந்தாங்கூட என்ன செய்ய முடியாது. இப்ப நான் மதுரைக்கு போனா நான் பாட்டுக்கு போற பஸ்ல ஏறி போக முடியாது. அது எப்படி அந்த பர்టిక్యులர் இதுதான் அந்த ஊருக்கு எத்தனை பஸ் போகுது, அதுல என்ன மார்க்கத்துல போலாம், நம்ம வான் மார்க்கத்துல போலாமா, ரயில் பாதையில போலாமா, இல்லைன்னா இந்த பஸ்ல போலாமான்னு நம்ம ஒரு முடிவு பண்றோம். நம்மளுக்கு என்ன இது பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, எது வசதியா இருக்க ஏறுறோம். அப்போ ட்ரெயின்ல போறவன பூரா முட்டாள்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னா பஸ்ல போறவன பூரா அவனுக்கு அது வாட்டமா இருந்திருக்குது,
இல்லைங்களா? அவனுக்கு அது வசதியா இருந்திருக்கு, அவனுக்கு கிடைச்சிருக்குது, அதுல போறான். சரி, வான் பாதையில போறான், அவனுக்கு அது கிடைச்சிருக்குது, அவனுடைய விதி கிடைச்சிருக்குது இல்லைங்களா? அப்ப கீழே போறவன பூரா முட்டாள் அவன் நினைக்க தேவையில்லை, அவனும் எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போய் சேர போறான் அப்படின்ற மாதிரி இந்த ஆன்மீகம் வந்து இறைவனை நோக்கி நகர்வது, இறைவனை அடைவது. அதற்கு நிறைய மார்க்கங்கள் இருக்கு. இதுக்குள்ள சண்டை நடக்கிறது வந்து மார்க்கவாதிகள். இப்ப நான் இருக்கிறேன், இப்ப நான் ஜோசியர் ஆயிட்டேன், திடீர்னு ஒருத்தன் ஜோசியரை பத்தி அசிங்கமா எழுதுறான் யூடியூப்ல, என்ன செய்வேன்? உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும், கோபம் வரும். அது மாதிரி இந்த மார்க்கவாதிகள் கோபப்படுறாங்களே தவிர மார்க்கங்களுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு. ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நன்றி. வணக்கம்.